சுமன் சார், இதுல ஒரு பக்கம் வேட்பாளர்களுடைய தேர்வு முதல் பல விஷயங்கள்ல அவங்க பின்னடைவை சந்திச்சிருக்கிறாங்க அப்படின்றத வெளிப்படையாகவே சில செய்திகள் மூலமாக சொல்ல வருது. ஆனால் பாண்டியன் சார் என்ன சொல்றாரு, வட தமிழ்நாட்டிலிருந்து சென்னையினுடைய மண்டலங்களிலிருந்து மேற்கு தமிழ்நாட்டு வரை கடந்த காலத்தில் வாங்கிய அந்த வாக்கு வங்கியை தாண்டிய ஒரு வாக்கு வங்கியை உருவாக்கும் திமுகன்ற ஒரு புள்ளியை நோக்கி நகர்த்துறாரு. எனக்கு ஒண்ணுதான் மட்டும்தான் மீதி 34 மட்டும்தான் 234 சீட்டும் திமுக பிரச்சனையே கிடையாது. எந்த ரியாலிட்டில இருக்கிறாருங்கிறது எனக்கு புரியல. நீங்க கிரவுண்ட்ல இன்னைக்கு இருக்கிறது ஒரு கடும் போட்டி. இது ஒரு ஸ்வீப்புக்கு எங்க நியர்பை எந்த ஒரு கட்சிக்கும் இது ஒரு லேண்ட்ஸ்லைடு வின் மாதிரி இல்லை. அதுதான் இன்னைக்கு இருக்கிற ஆக்சுவல் சிச்சுவேஷன். ரெண்டாவது, சென்னை நகரத்தை பொறுத்த வரைக்கும் சென்ற முறை 16க்கு 16 ஜெயித்தார்கள், கரெக்டா? ஆனால் இந்த முறை உறுதியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க, குறைந்தது 3 மேக்சிமம் 5 இடங்கள் திமுக இழக்கக்கூடும். இது எப்படி சார் சொல்றீங்க? சென்னை அப்படின்னாலே தமிழ்நாட்டுல நகரங்கள்னாலே திமுக தானே சொல்லுவாங்க. நீங்க 5ல இருந்து 3 இடங்கள்னு சொல்றீங்க. 3 இருந்து 5 இடங்கள் அவர்கள் இழக்கக்கூடும். 11 இடங்கள் நான் திமுக 3 இடங்களோ 5 இடங்கள் ஜெயிப்பாங்கன்னு சொல்லல. 3 அல்லது 5 இடங்கள் வரை அவர்கள் தோற்கக்கூடும். பர்டிகுலரா 2 தொகுதிகள் கிட்டத்தட்ட உறுதியாக அவர்கள் தோற்க போகக்கூடிய தொகுதிகள். ஒன்று வேளச்சேரி. வேளச்சேரியில கடும் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. இதை பத்தி பரவலா எழுதியிருக்காங்க ஹசன் மௌலானாக்கு எதிராக. வேளச்சேரி இந்த முறை, அதனாலதான் பிஜேபியும் ரொம்ப வேளச்சேரி வாங்கணும்னு பார்த்தாங்க. வேளச்சேரி ஒரு சீட்டு, டிநகர் ஒரு சீட்டு, இதே போன்று திரு ஜெயக்குமாருடைய சீட்டும் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஒன் திங் we have to understand, சென்ற முறை இவ்விரு அணிகளுக்கும் இடையே இருந்த வித்தியாசம் மிகவும் குறைவு. நீங்க ஒண்ணுமே வேணாம், நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க சொல்லுங்க. இல்ல நீங்க சொன்னீங்க, அப்போ அந்த விஜய் ஃபேக்டர் எல்லாம் ஒர்க் ஆகாதா? விஜய் ஃபேக்டர், தேமுதிக இவங்க வாக்கு பிரிப்பாங்கல்ல. ஒரு நிமிஷம் இருங்க. ஃபர்ஸ்ட், விஜய் ஃபேக்டர் இஸ் an அர்பன் ஃபேக்டர். எல்லா கிராம பகுதிகளிலும் விஜய் 20%, 15%, 10% எடுப்பாருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை. விஜய் இஸ் an அர்பன் பெனாமினா. நகர் பகுதிகளில், சென்னை சுத்து வட்டார பகுதிகளில், சில மற்ற நகரங்களில் ஒரு சில இடங்களில் அவருக்கு கணிசமான அளவில் வாக்குகளை பிளக்கக்கூடிய சக்தி இருக்கிறது. அதுல மாற்று கருத்து இல்லை. பல கிராம பகுதிகளில் விஜய் ஒரு பெரிய ஃபேக்டர் கிடையாது. மிக முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது, முதல்ல என்ன சொன்னாங்க, ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை தான் விஜய் எடுப்பாரு. யாரெல்லாம் திமுக வேணாங்கிறாங்களோ அவங்க தான் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. ஏன்னா அவரும் திமுகவை எதிர்க்கிறார். சோ போக 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 பார்த்தால் யாருடைய வாக்குகளை விஜய் எடுத்துக்கொண்டு போகிறார்? இளைஞர்களின் வாக்குகள் கணிசமான அளவுல. ரெண்டாவது, இவங்க சிறுபான்மையினர் சிலர் ஒரு பகுதி. அது இந்த இரு குரூப்புமே ஓரளவுக்கு திமுகவுக்கு சாதகமாக வரக்கூடிய ஒரு குரூப். மூன்றாவது, பெண்களில் ஒரு பகுதி, அதுவும் இளைய வயதில் இருக்கக்கூடிய பெண்கள். ரைட்டா? இப்போ இத பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் 50-50 தான் எடுக்கக்கூடுமே தவிர, இவர் இது எல்லாமே அண்ணா திமுக வாக்கு மட்டும் அவருக்கு போகும், திமுக வாக்கு ரொம்ப குறைந்த அளவில் தான் அவருக்கு போகும். அந்த இடத்துட்டு தான் திமுகவுடைய வாக்கை தான் அவர் சிதைப்பார் நகர்ப்புறங்கள்ல அப்படின்ற கால்குலேஷனுக்குள்ள எங்க வராரு டாக்டர்? இல்ல நான் திமுகவுடைய வாக்குகளை மட்டும் பிளப்பார் என்று நான் கூறவே இல்லை. சரி, அப்படி அதிமுகவும் போனால் வைத்திருந்த அதுதாங்க சொல்றேன். இருங்க, நான் பார்ப்பது விஜய் பிளக்கக்கூடிய வாக்குகள் சரிபாதியாக இருக்கக்கூடும். திமுகவுக்கு பாதி வாக்குகள் போயிருக்கலாம், அப்புறம் என்டிகேக்கு போற வாக்குகள் கணிசமாக இருக்கும். பட் அதை நான் கணக்குல எடுக்கல. இந்த 2 அணிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனையை மட்டும் நான் பேசிக் கொண்டிருக்கேன். அதுல நாம் இப்ப பார்க்கும் போது இந்த என்டிகே உடைய வாக்குகள் ஒரு பகுதி, திமுகவுடைய வாக்குகள் அண்ட் ஈக்குவல் குவாண்டம் ஆஃப் அண்ணா திமுக வாக்குகள். இதுதான் விஜய் அவர்கள் பிளக்க போகிறார் என்று என்னுடைய கணிப்பு. அப்போ ரிசல்ட் மாறுவதற்கு உங்களுக்கு என்ன தேவை?
3%, அதாவது 2 அல்லது 3% திமுகவினுடைய 2024 வாங்கிய வாக்குகள். 2024 லோக்சபா எலெக்ஷன் கடும் தோல்வி அதிமுக பாஜக, ரைட்டா? அது பாராளுமன்ற தேர்தல். அதிமுகவுக்கு வாக்கு வங்கி பாராளுமன்ற தேர்தலில் குறைவு, பாஜகவுக்கு சற்று அதிகம். அதை ஈக்குவலைஸ் பண்ணி அங்கதான் பாண்டியன் சார் இல்ல சார், அங்கதான் பாண்டியன் சார் ஒரு கால்குலேஷன் சொல்றாரு. அப்ப தேமுதிக இல்ல, தேமுதிக உள்ள வந்திருக்காங்க, பிளஸ் விஜய் ஃபேக்டர் இருக்குது, டாக்டர் ராமதாஸோடைய பிளவுன்றது இருக்கு இல்லையா? தேமுதிக ஒரு நிமிஷம், தேமுதிகவை நான் ஒரு பெரிய ஃபேக்டராகவே கருத மாட்டேன். முதலிருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். 0.5% ஓட் ஷேர், டாக்குமெண்டட் ஓட் ஷேர். அவர்களால் ஒரு எலெக்ஷனை ஸ்விங் பண்றதுக்கான பவர் இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. 2 விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்களுக்கு இந்த எலெக்ஷன் ரிசல்ட் மாறுவதற்கு 2024 லோக்சபா தேர்தலை எடுத்துக்கொண்டு நீங்கள் கணக்கிட்டீர்கள் என்றால் 3% ஸ்விங் ஆனால் 30 சீட்டுகள் கைமாறும். 3%, ஒரு அசம்பிளி எலெக்ஷன்ல இருந்து இன்னொரு அசம்பிளி எலெக்ஷனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இது கிடையாது. 2வது, கூட்டணி கட்சிகள் கடும் தோல்வி அடைய போகிறார்கள். அது கிட்டத்தட்ட உறுதி. காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும், பிசிகே ஆக இருக்கட்டும், அவர்களுக்கு இந்த முறை வெற்றி பெறுவது மிகவும் கடினம். எல்லோருக்கும் அது எந்த புள்ளியில சொல்றார்? கூட்டணி கட்சிகளுடைய தோல்வி எந்த புள்ளியில கட்டமைக்கப்படும் நம்புறாரு டாக்டர் சுமன்? இப்போ நான் ஒரே ஒரு விஷயம், இந்த கடந்த 5 ஆண்டு காலமாக கூட்டணி கட்சிகள் திமுக அரசு உடைய தவறுகளுக்கு தொடர்ந்து முட்டு கொடுத்து கொண்டிருந்திருக்கார். இந்த முட்டு கொடுக்கறத மக்கள் பாசிட்டிவா அவங்க பார்க்கல. ஏன்னா நீங்கள் கூட்டணியில் இருக்கிறீர்கள், அது தேர்தல் நேரத்துல. அதுக்கப்புறம் உங்களுடைய வேலை அரசனுடைய குறைகளையும் நிறைகளையும் இரண்டையும் நீங்கள் எடுத்து மக்களிடம் வைக்க வேண்டும். எது பண்ணாலும் நீங்க திமுக டிஃபெண்ட் பண்றதை விட இந்த கட்சிகள் அதிகமா டிஃபெண்ட் பண்ணிருக்காங்க. நிச்சயமாக மக்களுக்கு அதில் கோபம் இருக்கு. திமுக மீது இருக்கிற கோபத்தை விட அதிகமாக இந்த கூட்டணி கட்சிகள் மீது கோபம் இருக்கிறது. இன்னைக்கு நீங்க கிரவுண்ட்ல போய் எந்த ஒரு தொகுதி காங்கிரஸ் போட்டியிடுற தொகுதியில நீங்க போய் கேட்டு பாருங்க, காங்கிரஸ் ஜெயிக்கும்னு சொல்ற நான் மற்ற ப்ரெடிக்ஷன்ஸ் எனக்கு இன்னும் ஒரு வாரம் 10 நாள் ஆகும் என்னுடைய ப்ரெடிக்ஷன்ஸுக்கு. ஆனால் ஒரு ப்ரெடிக்ஷன் நான் இன்னைக்கு சொல்றேன். சென்ற முறை ஜெயித்த 15 இடங்களில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறாது. அதை எழுதி வச்சுக்கணும். ஏன் சார் சொல்றீங்க அப்படி? 15 இடங்கள்ல கிடைக்காதுன்னா பாஜக உள்ள வந்துரும், பாஜக வரக்கூடாது, பாசிசம் உள்ள நடையக்கூடாதுன்ற இந்த விமர்சனங்களை முன்வைக்கிறப்போ எப்படி 15 இடங்களை காங்கிரஸ் இழக்குன்றாங்க? ஏங்க இன்னைக்கு நமக்கு பார்வைக்கு தெரியல. கட்சி 15 இடம் கிடைக்காது. இருங்க, 15 இடம் அவங்க சென்ற முறை 15 இடங்கள், 15 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இருந்தாங்க இல்லையா? 18 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இருந்தாங்க இல்லையா? இந்த வாட்டி டபுள் டிஜிட் வந்தா பெரிய விஷயம் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா உட்கட்சி பூசல் வேற பெருமளவுல இருக்கு, அது வெளிப்படையாவே இருக்கு. நீங்க காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு 4 தலைவர்கிட்ட பேசுனீங்கன்னா 4 டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒப்பீனியன் வருது. அவர் கேண்டிடேட்டா போட்டது தப்புங்க, இவர் என்னங்க, இவரு ஒரு வாரம் முன்னாடி ஒருத்தருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க, 30 வருஷமா உழைக்கிறேன்னா எனக்கு சீட்டு கொடுக்கல அப்படிங்கிற கருத்து வெறும் எல்லா கட்சியிலையும் வரும். எல்லா கட்சியிலும் இந்த மாதிரி பேச்சு வரும். ஆனால் இந்த முறை காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களே அந்த கட்சி பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சுமாராக இருக்கும் என்று சிலர் ஆன் த ரெக்கார்ட் சொல்றாங்க, பலர் ஆஃப் த ரெக்கார்ட்ல சொல்றாங்க. அதனால நீங்க இந்த கூட்டணி கட்சி, இந்த தேர்தல் இஸ் a ஓபன் எலெக்ஷன். இந்த நேரத்துல யாராவது ஒருத்தர் அதிமுக கூட்டணிக்கு உறுதியாக 150 இடம் கிடைக்கும், இல்ல திமுக கூட்டணிக்கு உறுதியாக 180 இடங்கள் கிடைக்கும்னாக்க அதை விட அவங்க டாக்டர் சுமந்த் பேசலாம். டாக்டர் சுமந்த் உங்க அனுமதியோட ஒரு குறுக்கீடு, உங்க அனுமதி. பாண்டியன் சார், நீங்க சொன்ன கால்குலேஷன் உடைக்கிறார் இல்லையா? இல்ல சார், அவர் சொல்றதுல ஒரே ஒரு விஷயம் தான் சார். அவர் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும்
நானும் அதான் சொன்னேன். 5000 தான் போட்டேன். 20,000 ஓட்டில் பர்சன்டேஜ் படி பார்த்தீங்கன்னா ஒரு 2.5% தான் நான் அதிமுகவுக்கு பிரிக்குன்னு சொன்னேன். யார்? டிவிக. அவர் தான் அதையும் ஒத்துக்கிறாரு. ஆனால் எங்கே அவர் டிஃபர் ஆகிறாருன்னு கேட்டிங்கன்னா, மொத்தம் போன தடவை டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 47% திமுக கூட்டணியும், இவங்களுக்கு வந்து 2 பேரையும் சேர்த்திங்கனாலே 41.33 இது 24 எலெக்ஷன். அதுபடி பார்த்தீங்கனாலே 5.64% வந்து டிஃப்ரென்ஸ் வருது. அவர் சார் சொல்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2லேருந்து 3% வந்து திமுக ஓட்டை இவங்க பிரிக்க போகிறாங்கன்னு. அப்போ பிரித்தாலுமே 3% வந்து டிஃபரன்ஸ் இருக்குது. ஒரே நிமிஷம் சொல்லுங்க. அப்படி it doesn't work like that. ஒரு தொகுதியில நான் 75,000 ஓட்ல ஜெயிக்கிறேன். 3 தொகுதியில நீங்க 5,000 ஓட்ல ஜெயிக்கிறீங்கன்னா it does not work like that. உங்களுக்கு 3 சீட்டு, எனக்கு 1 சீட்டு தான். ஆனா எனக்கு தான் ஓட் ஷேர் அதிகம். புரியுதுங்களா? ஓட் ஷேர் அப்படிங்கிறது இஸ் கால்குலேட்டட் பேஸ்ட் ஆன் த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ஓட். இப்போ பல மாநிலங்களில் பார்த்திருக்கிறோம், நம்ம தொடர்ந்து பல மாநிலங்களை பார்க்கிறோம். ஒரு கட்சி 38% வாங்குது, இன்னொரு கட்சி 40% வாங்குது. 38% வாங்கின கட்சிக்கு மெஜாரிட்டி கிடைக்குது, 40% வாங்கின கட்சிக்கு அப்போசிஷன் ரோல் தான் கிடைக்குது. எவ்வளவு தேர்தல் நம்ம பார்க்கிறோம். சோ இந்த ஓட் ஒரு இடத்தில் ஒரு சென்னை சுத்து வட்டார பகுதியில திமுக பிரம்மாண்ட மார்ஜின்ல ஜெயிக்கிறாங்க. 50,000 ஓட்டு, 40,000 ஓட்டு, 60,000 ஓட்டு, ஒண்ணுமே வேணாம். நீங்க இந்த டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, 8%, 9% டிஃபரன்ஸ் பாராளுமன்ற தேர்தல்ல, அதை பார்த்தால் அது பிரமிப்பூட்டும் டிஃபரன்ஸா இருக்கு. ஆனால் அதை இண்டிவிஜுவல் அசம்பிளி செக்மெண்டா பிரேக் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா 82 அசம்பிளி செக்மெண்ட்ல பாஜக வாக்கும் என்டிஏ வாக்கும் அதிமுக வாக்கும் கூட்டினீங்கன்னா 82 அசம்பிளி செக்மெண்ட்ல அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. அப்போ நீங்க இந்த தேர்தலை பொறுத்தவரை வாக்கு வங்கி கணக்கீடுன்றது சரியாகாது, சீட்டு தான் தீர்மானிக்குமா? வாக்கு வங்கி கணக்கீடு இல்ல, ரொம்ப சிம்பிளுங்க. இது ஒண்ணும் பெரிய சீக்ரெட் கிடையாதுங்க. பாராளுமன்ற தேர்தல் வாங்கின அசம்பிளி வைஸ் ஓட்டை எடுங்க, அதுல 2% ஸ்விங்னா எவ்வளவு ஆகும்னு பாருங்க, 3% ஸ்விங்னா எவ்வளவு ஆகும்னு பாருங்க. 2% ஸ்விங்னா 9%, 9 சீட்டு, 3% ஸ்விங்னா 27 சீட்டு, 5% ஸ்விங்னா 50 சீட்டு. சோ இது ஒண்ணும் பெரிய ஒரு வாண்டு கிடையாது.